வேளாங்கண்ணி போறதுக்கு மார்த்தாண்டம் எஸ்சிடிசி டிப்போல இருந்து வர மார்த்தாண்டம் வேளாங்கண்ணி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸோட ரூட் மேப்னு பாத்தீங்கன்னா கருங்கல், குளச்சல், திங்கள் நகர், நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. இந்த பஸ் மார்த்தாண்டத்துல 5 மணிக்கு எடுத்து குளச்சலுக்கு வந்து 5:30 வரும். குளச்சல்ல போர்டிங் போட்டிருந்தாலும் குளச்சல்ல இருந்து திங்கள் நகர் போற வழியில எங்க ஊர் இருக்கனால நான் எங்க ஊர் ஸ்டாப்ல ஏறிக்கிறேன் அப்படின்னு கண்டக்டர்கிட்ட சொன்னதுக்கு அவரும் ஓகே சொல்லியிருந்தாரு. 5:30 குளச்சல் வரனால எங்க ஊரும் குளச்சல் கிட்டே இருக்கனால நானும் 5:30 வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக. பஸ் வந்தது என்னதோ 6:15 தான் வந்துச்சு. அதுவும் இல்லாம குளச்சல்ல சுத்தும் போது அந்த டைமுக்கு எப்பவுமே வெள்ளை கலர் பஸ்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர் பஸ் தான் வந்துச்சு. அன்னைக்கு சண்டேனால வெள்ளை கலர் பஸ் ஸ்பெஷலா போச்சான்னு தெரியல, இல்ல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூனால வராம இருந்துச்சான்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்திருந்தது மார்த்தாண்டம் ஈரோடு போற அந்த ஒரு கிரீன் கலர் ஓல்டு எஸ்சிடிசி தான் வந்திருந்து. ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பார்த்ததுமே கொஞ்சம் சேடா தான் இருந்துச்சு. பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா பஸ் கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் பாடி சவுண்ட் இருந்துச்சு. அப்புறம் விண்டோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் இருந்துச்சு. மற்ற மாதிரி மார்த்தாண்டம் டிப்போ வந்து பஸ் ரொம்பவே கிளீனா வச்சிருந்தாங்க. பஸ் இன்டீரியர் எல்லாமே நல்ல கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க, பெருக்கி நீட்டா வச்சிருந்தாங்க. பஸ்ஸோட இன்ஜினோட சவுண்டும் ரொம்பவே ஸ்மூத்தா நல்லா நார்மலாவே இருந்துச்சு. ஒயிட் கலர் எஸ்சிடிசி வேகாவுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த சீட் ரிக்ளைனிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை விட நம்ம ஒயிட் கலர் வேகாவோட இந்த பஸ்ல வந்து சீட் ரிக்ளைனிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்க பஸ் 6:15 குளச்சல்ல வந்திருந்தாலும் 6:45 எல்லாம் நாகர்கோவில் போயிட்டாங்க. 7 மணிக்கு நாகர்கோவில்ல இருந்து எக்ஸிட் ஆகி 7:30 காவல்கிணறு ரீச் ஆயிட்டோம். 7:45 வள்ளியூர் ரீச் ஆனோம். 8:30 கரெக்டா நாங்க திருநெல்வேலி ரீச் ஆனோம். இந்த பஸ்ல வந்து திருநெல்வேலிக்கு போற டைமிங் எவ்வளவு ஆச்சுன்னா 1.5 hours ஆச்சு வித் நம்ம வள்ளியூர் என்ட்ரியோட. பஸ் மார்த்தாண்டத்துல இருந்து விருதுநகர் வரைக்கும் டிரைவர் தான் ஓட்டிட்டு வந்தாரு. க்ரூஸ் பத்தி பெரிய அளவுக்கு தெரியலனாலும் கண்டக்டர் எப்பவுமே நான் போற எஸ்சிடிசில பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்ல எடுக்கும் போதும் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எண்ணுவாரு. பட் எங்களுடைய கண்டக்டர் வந்து பேசஞ்சர்ஸ் ஒண்ணுமே கவுண்ட் பண்ணல. அதனால ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாரு. அதை உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோல அப்படியே கண்டினியூ பாத்தீங்கன்னா தெரியும். டிரைவரோட டிரைவிங் பத்தி சொல்லணும்னா அவரு கரெக்டா குளச்சல்ல இருந்தே 60ல தான் பிடிச்சி வந்துட்டு இருந்தாரு. பைபாஸ்லயும் அதே 60, 65 தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கண்டக்டரை பத்தி சொல்லணும்னா மாஸ் வேற லெவல் டிரைவிங் அப்படின்னே சொல்லலாம். கண்டக்டர் ஏறினதுமே வண்டி 80ல பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துலயுமே ஸ்லோவா போகல. எங்க ஸ்லோ பண்ணணுமோ அந்த ஏரியால மட்டும் ஸ்லோவா போனாரு. 70 மெயின்டைன் பண்ணாரு. மற்ற எல்லா இடங்கள்லயும் 80 வரைக்கும் மிதிச்சு போனாரு. டிரைவர் 65ல ஓட்டும்போது பஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கண்டக்டர் ஏறின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பஸ் வேற லெவல் கண்டிஷன்ல தான் இருக்கு. 9:10க்கு சங்கர் நகர் பைபாஸை பிடிச்சோம். திருநெல்வேலியில இருந்து எக்ஸிட் ஆனோம். சங்கர் நகர் பைபாஸை கரெக்டா ஏறினதுமே நிறைய பஸ் எங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. நாங்க வந்து கரெக்டா 60, 65ல தான் மெயின்டைன் ஆகி போயிட்டு இருந்தோம். அந்த பஸ் எல்லாம் எப்படியும் ஒரு 70, 75 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம். அதுல டிஎன்எஸ்டிசியை சொல்லவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப வெரைட்டி போயிட்டாங்க. கோவில்பட்டி முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ணாங்க. ஹோட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ரெஸ்ட் ரூமும் நல்ல நீட்டா வச்சிருந்தாங்க. இங்க நிறைய பிரைவேட் பஸ்ஸும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க பிரேக்குக்காக. முன்னாடி எல்லாம் சென்னை டிராவல் பண்ணும்போது நம்ம அந்த விருதுநகர் சைடு இருக்கிற ஒரு 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 மொக்க மோட்டல்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஆனா இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல்ல தான் நிப்பாட்டினாங்க. 9:50க்கு நிப்பாட்டின பஸ் 10:15க்கு திரும்ப எடுத்தாங்க. திரும்பவும் டிரைவர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா 10:30க்கு வந்து எங்க பஸ் வந்து கோவில்பட்டியை ரீச் ஆச்சு. அப்புறமா ஒரு டோல்ல வந்து டோல் கிராஸ் ஆகி ஸ்டாப் பண்ணாங்க. பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டிரைவர் சேஞ்ச் ஆனாங்க. டிரைவர் மாறிட்டு கண்டக்டர் எடுத்தாரு. கண்டக்டர் வந்து 80 மெயின்டைன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா 12 மணிக்கு திருமங்கலம் டோலுக்கு போனோம். நம்ம மதுரை மாட்டுத்தாவணிக்கு கரெக்டா 12:45க்கு ரீச் ஆனோம். மதுரையில தூங்க ஆரம்பிச்ச அப்புறம் எழும்பி பார்க்கும்போது தஞ்சாவூர் வந்துச்சு. தஞ்சாவூர் வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம்னு பாத்தீங்கன்னா 3:45க்கு ரீச் ஆயிருந்தோம். அங்க எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தந்திருந்தாங்க. ஒரு 10 minutes நிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை போற அந்த மாதிரி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மோட்டல் இந்த மாதிரி இடத்துல தான் பயோ பிரேக் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ரூட்டுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் பயோ பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளனால ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதுல ஒரு டிராபேக் என்னன்னா இவங்க நிறுத்துற இடத்துல இருந்து எங்கேயாவது ஒரு தூரத்துல தான் ஒரு பாத்ரூம் இருக்கும். இப்ப நம்ம மோட்டல்ல நிப்பாட்டும் போது கிட்டே நம்ம பார்த்ததுமே தெரியும். அது ஒரு பெரிய டிராபேக். அதனால என்ன ஆயிட்டுச்சுன்னா 2 பேசஞ்சர் வந்து பாத்ரூம் தேடியே அப்படி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இது நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, கண்டக்டர் வந்து பேசஞ்சர் ஏறி இருக்காங்கன்னு செக் பண்ணாம எடுத்தாருன்னு. அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்துட்டு பஸ்ஸை எடுத்துட்டாங்க. 2 பேசஞ்சரை விட்டுட்டு போயிட்டோம். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போன அப்புறம் தான் 2 பேர் ஏறலன்னு கண்டக்டர் வந்து திரும்ப வந்து செக் பண்ண வரும்போது தான்
2 பேர் ஏறலைன்னா இன்னும் திரும்ப பஸ் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து அந்த பேசஞ்சர் ரிசர்வேஷன் பேசஞ்சர்னால அவரோட நம்பர் இருந்துச்சு, கால் பண்ணி அவரை கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்து அவருக்கு வர தெரியாதோடனே இன்னும் திரும்ப பஸ்ஸை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த எந்த இடத்துல நிப்பாட்டி இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. நான் டிராவல் பண்ண சிட்டிஸ்லேயே இதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்க கழிப்பிடம் எங்கே இருக்குன்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாலே சில மக்கள் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. 5:30க்கு வந்து திருவாரூர் வந்துட்டோம், 6:30க்கு வந்து வேளாங்கண்ணியில் இறங்கிட்டோம். ஆக்சுவலி 5:30 தான் வந்து வேளாங்கண்ணி டைம் போட்டிருந்தாங்க. பட் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டிலே. பஸ் வந்ததும் டிலே, ரீச் ஆனதும் டிலே. இதுல என்னென்ன டிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஓட்டுன டிரைவர் வந்து கரெக்டான அந்த ஸ்பீடை வந்து அந்த வேகமா போற இடத்துல வேகமாகவும் அந்த குறைக்க வேண்டிய இடத்துலயும் குறைச்சு போயிருந்தா கரெக்டா இன்னும் பிஃபோரா போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பஸ் ஸ்டாண்டுகளை தேவையில்லாம கொண்டு போய் இந்த பஸ்ஸுங்களை போடுறாங்க. அதாவது திருநெல்வேலி, கோயில்பட்டி, மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதே டைம்ல நிறைய பஸ் இந்த ரூட்டுக்கும் இருக்கு, மற்ற ரூட்டுகளுக்கு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட எல்லா ரூட்லயும் டிஎன்எஸ்டிசியும் போறனால மக்கள் வந்து எந்த பஸ் முன்னாடி போகுதோ அதை பார்த்து ஏறுறாங்க, இல்ல ஃபேரை கம்பேர் பண்ணி ஏறுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பஸ்ஸுகளை கொண்டு வரிசையா பேல கொண்டு ஒதுக்கி போடும்போது இந்த பஸ்ஸுங்களுக்கு பேக்ஸ் டக்குன்னு ஏறுறதில்ல. ஸோ இந்த பஸ் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஹால்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சீசன் டைம்லனா ஈஸியா பேக்ஸ் ஃபில் ஆகும், ஒரு நார்மல் டேஸ்ல பேக்ஸ் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாட்களில் வந்து தேவையில்லாமல் எல்லா பஸ்ஸையும் ஹால் போடுறதுக்கு 1-2 பஸ்ஸை ஹால் போட்டுட்டு மீதி வண்டிகளை அனுப்பி விடுறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பிரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது எஸ்சிடிசி வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கு. பஸ்ஸை ரொம்பவே கிளீன் பண்ணி நீட்டாக தான் விட்டுறாங்க. இந்த பஸ்ஸோட மேக்ஸிமம் டிலேன்னு பார்த்தீங்கன்னா 1 hour அந்த மாதிரி தான் எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. எல்லா ரூட்லேயுமே ரொம்ப ஒரு 4 hours 3 hours அந்த மாதிரிலாம் டிலே பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு 5:30 தான் ப்ளஸ் ரிசர்வேஷன் சார்ஜ் வரும். இதே குளச்சல் வேளாங்கண்ணி ரூட்ல வந்து பிரைவேட் பஸ்ஸோட சார்ஜஸ் வந்து 600 சம்திங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த வீக் டேஸில் வந்து அது 800 வரைக்கும் போகுது. அதே ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே போகுது. பட் நம்ம எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாகர்கோயில் வேளாங்கண்ணி ரூட்ல வந்து ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸும் இல்லை. அது கொஞ்சம் வந்து வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ரூட்ல வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப பீக்காகவே இருக்குது டிக்கெட் புக்கிங் எல்லாம். ஸோ இந்த ரூட்லேயும் ஒரு ஸ்லீப்பர் நான் ஏசி ஸ்லீப்பர் ஓடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு தெரியல. இந்த ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க.